இயேசுவை பத்தி தெரிஞ்சோம், பைபிளை பத்தி தெரிஞ்சோம், அதை பத்தி சொல்லி கொடுக்காம இருந்தாலே ஒரு பாவி. ஐயோ அப்படின்னு சொல்லி தான் பைபிள்ல வசனம் சொல்லுது. ஓகே, இவ்வளவு நாள் நான் வந்து ஃபிட்னஸ் கண்டென்ட் போட்டிருக்கலாம், லைக் சாப்பிட்ற கண்டென்ட் போட்டிருக்கலாம், அதையும் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கும். அதை தாண்டி இன்னைக்கு இயேசுவை பத்தியும் ஒரு சில காரியங்களை சொல்லி கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா, யான் பெற்ற இன்பம் இவ்வயகமும் பெறணும். உண்மையா சொல்றேங்க, லைக் எவ்வளவு விஷயங்களை ப்ரமோட் பண்ணிருக்கோம். திஸ் இஸ் ஃபார் ஃப்ரீ ப்ரமோஷன், பிளஸிங் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு பிளஸ்டா இருக்கிறதுக்கு காரணமே இயேசு தான். என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தாங்க. எங்க அப்பா ஒன்றும் பில்கேட்ஸ் எல்லாம் கிடையாது, அவர் பொட்டி கடை வச்சுதான் நம்மளை படிக்க வச்சாரு. ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல வழியில அதை தற்கொலையா இருந்த நம்மளை தரமா மாத்திருக்காருன்னா இயேசு கிறிஸ்துவ நம்மளுடைய வாழ்க்கையில. அதுக்காக இயேசு ஏத்துட்டா நீங்க பணக்கார ஆயிருவீங்க அந்த மாதிரி எல்லாம் இங்க ஜோக் கொடுக்க வரல. நன்மையான காரியங்களை படிக்க ஆரம்பிப்பீங்க, நன்மையான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். ஸோ அந்த மாற்றத்தினுடைய வாழ்க்கையில நான் தினமும் பார்த்துருக்கேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து நான் இந்த மாதிரி கண்டென்ட் போறது பிடிக்கல. ஸோ பிடிக்கலன்னா இக்னோர் பண்றீங்க, ஃபிட்னஸ் அண்ட் தென் சாப்பிட்ற வீடியோ மட்டும் பாருங்க. வேணும்னா பாருங்க. ஓகே, நான் யாரையும் ரிஜெக்ட் பண்ணல. ஐ லவ் எவ்ரி ஒன். ஏன்னா அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு, எல்லாரையும் நேசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் ஆக்சுவலா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறேன் பாருங்களேன். இதை நான் சொல்லனாலே தப்புங்க, அதனால தான் நான் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுலயுமே நான் சொல்றேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 9:16 ரொம்ப அழகா, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும். ஆல்ரெடி நான் பிரசங்கித்துட்டு தான் இருக்கேன். தனியா ஒரு பேஜ் வச்சிருக்கேன், வேர்ட் ஆஃப் த போர். அதுல ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் வர போறாங்க. வெறும் கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் தான் கிறிஸ்துவ மரித்தாரா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. அவர் உங்களுக்காக, எனக்காக, எல்லாருக்காகவும் தான் மரிச்சார். ஓகே, ஐ எம் இந்தியன். இந்தியாவில பிறந்தனால இந்துவா இருக்கேன், ஆனா கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளனால கிறிஸ்தவனா இருக்கேன். ஆனா கிறிஸ்தவம் அப்படின்றது மதம் அல்ல. திரும்பியும் சொல்றேன், அது ஒரு ரிலேஷன்ஷிப், லவ். ஓகே, உங்க மேலேயும் என் மேலேயும் இருக்கிற அன்புனால அவர் வந்து நமக்காக மரித்தாரு. அவர் ஒருவரே நம்முடைய பாவத்துல இருந்து நம்மளை மீட்கிறதுக்கு வல்லவர், ரட்சகரா இருக்காரு. அதான் வசனம் சொல்றத பத்தி நான் சொல்லனாலே தப்பு இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாம இஷ்டப்படி என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. அதான் நான் வார்த்தைக்குள்ள போறேன் பாருங்களேன். மீதியான காரியங்களை எனக்கு மேன்மை பாராட்ட இங்க இடம் இல்லை, நான் தான் கெத்து, மற்றதெல்லாம் வெத்து அப்பெல்லாம் சொல்றது இங்க இடமே கிடையாது. அவர் தான் என்ன ரசித்தாரு, அவள் தான் முட்டி போட்டு ஆமேன்னு சொல்லிட்டு சைலண்டா போயிடுவேன். அதனால அதை நான் ப்ரீச் பண்றதுக்கு வெக்கப்பட போறதே இல்லை. சாவர வரைக்கும் நான் இதை பண்ண போறேன், அவ்வளவுதான். பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க, இல்லை அன்ஃபாலோ பண்றீங்க தயவுசெய்து. அடுத்து பாருங்களேன், அப்படியே அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காது இருந்தால் எனக்கு ஐயோ. எனக்கு மட்டும் இல்ல, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இந்த வீடியோ பாக்குறீங்களா, அற்புதம் பண்ணிருக்காரு அப்படின்னா நீங்க ஒருத்தர்கிட்ட சொல்லனாலும் உங்களுக்கும் ஐயோ தான். ஓகேவா, நான் அப்படிலாம் போக தெரியலப்பா, நான் நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா வச்சிருக்காரு. இன்னைக்கு காலில் கூட ஒரு சின்ன ஸ்லிப்பாக ஆக்சிடென்ட் ஆயிருக்கணும். ஓகே, ஆனால் கர்த்தர் அப்படியே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வராரு. ஏன்னா நல்ல எண்ணங்கள், யாருன்னா கீழே விழுந்துட்டு அவங்களுக்கு அதான் நல்ல எண்ணங்கள் நமக்கு இருக்கும். நல்ல நல்ல காரியங்கள், நன்மையான காரியங்களை செய்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நன்மையான காரியங்கள் எதுனே தெரில. அதாவது தப்பென்ன சரி என்ன, எப்போதும் விளையாடுறோம். கடைசியில் ஒரு கேம் இருக்கும், அந்த கேம்ல வந்து ஃபெயில் ஆயிடுவோம். ஓகேவா, லாஸ்ட் அந்த கேம்ல பாஸ் ஆகணும் அப்படின்னா ரேஸ்ல பக்கா ஓடணும். அந்த ரேஸை எப்படி ஓடுன்றதை வேதம் நல்லா டீச் பண்ணும். So if you like this video, just pray for me. I'll also pray for everybody. God bless you. Comment-ல ஒரு thumbs up போடுங்க. இந்த மாதிரி கான்டென்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா ப்ளீஸ் I'll preach more. ஓகே, எனக்காக ப்ரேயர் பண்ண மறக்காதீங்க.